Hey all, welcome to my channel. I'm not a temple person at all. ஆனால் அவ்வளோ பெரிய பக்தி மனவும் நான் இது நாள் வரைக்கும் இருந்ததில்லை. பட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து டெம்பிள் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஏன்றது நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கிறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்துட்டு கோபிநாத் சாரோட புக்கில் வந்து நான் ரீட் பண்ணேன். வீட்டில் இருக்க பழகணும் அப்படின்ற கான்செப்டும் அதில் சொல்லியிருந்தாங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். பட் நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து ஏன்னு தெரியல, வீட்லேயே இருந்தனாலேயோ ஈவினிங் ஆனால் வெளியில் போகணும், சண்டே ஆனால் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அது வெளியே போகிறதோட நிப்பாட்டாமல் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு தடவை வெளியே போனாலே ஒரு 500-600 செலவு பண்ணாமல் வீட்டுக்கு வர்றதில்ல. அதுவும் எங்களை மாதிரி செகண்ட் டயர் சிட்டியில் இருந்தால் சென்னை பெங்களூர்லலாம் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஈவன் ஹைதராபாத் அண்ட் டெல்லி கூட நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து ஒரு நாள் வெளியில் போனாலே வந்துட்டு 1000 rupees 2000 rupees செலவாகாமல் வர முடியல. ஈவன் நம்ம ஒன்றுமே பண்ணலன்னா கூட. ஸோ அது வந்து எனக்கு ஒரு அன்ஹெல்தி ஹேபிட்டாக எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரியலைஸ் ஆகுது. நம்ம வெளியிலையும் போகணும், அதே சமயத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் நம்ம ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் வந்து இந்த டெம்பிள்ஸ் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தேன். இதை கேட்டுட்டு நீங்கள்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பீங்கன்னு தெரில. அப்போ நீ செலவு பண்ணாமல் இருக்கதா கோயிலுக்கு வரியா அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தேன். இதுதான் வந்து ரியாலிட்டி. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து என்ஜாய் பண்ணுறது, கொஞ்சம் ட்ராவல் பண்ணி ஒரு புது கோயிலுக்கெல்லாம் போகிறது, அந்த மாதிரிலாம் வந்து எனக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே ஒரு அமைதி இருக்குது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறேன். இந்த கடவுள் அந்த கடவுள்னு ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணிலாம் நான் எந்த சமயம் கும்பிடாதனால எனக்கு வந்து இந்த மாதிரி தோணிருக்கு. பட் நான் வீட்டிலே இருந்தாலுமே என்னோடய ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் லைஃப்பில் கொஞ்சம் ஏஜ் ஆக எனக்கும் கொஞ்சம் பயங்கள்லாம் வர வர எனக்கும் வந்துட்டு நாட் ஓன்லி ஃபார் மீ, என்னை சுற்றி இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. கடவுள் மேலே வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வருது, ஒரு பக்தி வருது, ஏதாவது யூனிவர்ஸ் மேலே அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். சம்வாட் அது அவங்களோட இண்டிவிஜுவல் பிலீஃப் பொறுத்து. ஸோ என்னைக்கு வந்துட்டு நான் அந்த மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இதனால தான் நான் டெம்பிள் போகிறேன். ஈவன் நீங்களும் என்ன மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் டெம்பிள் போங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல. பட் நம்ம ஹாப்பினஸை வந்து வீட்லேயே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில் போய் நம்ம பழகும்போது வீடு வந்து ஒரு அன்ஹாப்பினஸ் பிளேஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸ்லி நிறைய பேருக்கு இந்த காலத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அதனால தான் வெளியில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம், அதுக்கப்புறம் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ், வீக்கெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்டே இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடிலாம் கொஞ்ச நாளைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போவாவது ஒரு நாள் யாராவது சினிமா போவாங்க, அவ்வளோதான் இருந்தது. பட் இப்போலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் ஹாப்பினஸ் இன் ஆர் ஹோம். ஸோ திஸ் ஆல்சோ அ கான்செப்ட் ஆஃப் மினிமலிசம் அப்படின்றதையும் நான் ஒரு மினிமலிசம் கான்செப்ட்ஸில் வந்து நான் படித்தேன். ஒய்? பிகாஸ் நம்ம லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதை பண்ணாதான், அதை பண்ணாதான், அதை ஸ்பெண்ட் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளே இம்பல்சிவாக நம்ம நினச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதை பிரேக் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து வெளியில் போகிற வாய்ப்பு கிடைக்காது. ஐயோ நம்மளால் இன்றைக்கி படத்துக்கு போக முடியலையே, மாலுக்கு போக முடியலையே, அந்த மாதிரி இதை வாங்க முடியலையேன்னு சொல்லி அன்ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து அதை நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து வெளியே வாங்க. பி ஹாப்பி வித் வாட் எவர் யூ ஹேவ்.